என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? வேற எப்படிமா பேச சொல்ற? எரிச்சல் பத்திக்கிட்டு வருது. ஏமா நீங்க பாட்டுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, நாளை பின்ன அந்த பாலு சார் மூஞ்சில நான் எப்படிமா முடிப்பேன்? என்ன இவங்களாம் தான் இப்படின்னா நீங்க யோசிக்க வேண்டாமா? அந்த ஆளு ஃபோன் பண்ணி உளறனாருங்கிறதுக்காக நீங்க பாட்டுக்கு சம்மந்தம் பேசுறேன்னு கிளம்பி போனா என்ன அர்த்தம்? அடே, ஒரு நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம்னு உங்க அம்மா சொன்னாடா. அதனால தானே நாங்க புறப்பட்டு போனோம். நீ வேற மொத்தமா எல்லாரும் கூட்டணி சேர்ந்திருக்கீங்க. யாருக்கும் அவங்க வயசுக்கு ஏத்த பக்குவம் இல்ல. சரி விடுறா, கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு சரோ அப்பவே சொன்னா. நான் கூட தயங்கினேன். ஆனா அம்மாவும் நிர்மலாவும் தான் ரொம்ப பிடிவாதமா நின்னாங்க. ஓஹோ, நினைச்சேன். இல்ல சந்தோஷ் சமயத்துல இந்த மாதிரி எல்லாம் விளையாடுவாரு, அவர் பேச்சு அப்படியே எடுத்துக்க முடியாதுன்னு சரோ சொன்னா. அண்ணி எதுக்காக ஏன் புருஷனை பத்தி கமெண்ட் அடிக்கணும்? இதெல்லாம் எனக்கு சரின்னு படல. என்ன சரியில்ல? அண்ணி ஏன் புருஷனை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் பொண்டாட்டி பத்தி நீ பேச வேண்டிய அவசியமும் இல்ல. ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு எதிரா இவ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதா? ஏண்டி இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நாங்க கிளம்பும் போது தடுக்கிற மாதிரி பேசினேன். இப்போ உனக்கு குளுகுளுன்னு இருக்குமே. நான் என்னத்த செஞ்சேன்? நீ ஒண்ணு செய்யலன்னு தான் சொல்றேன். இந்த உலகத்திலேயே உன் பேச்சு தான் பெரிய வேதம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானே உன் குழந்தை. அவனுக்கு முதல்ல எடுத்து சொல்லு, அத முதல்ல செய். கொடுங்க கொடுங்க அண்ணே. நானே நறுக்கிறேன். வேணா கொடுங்க. சுமார் நானே நறுக்கிறேன். பாருங்க, நறுக்கிறேன்னு சொல்லி இப்படி பாழாக்கி வச்சிருக்கீங்க. பாழாக்கி இருக்கனா? ஆமா. இன்னைக்கு நான் எப்படி பண்ணாலும் அதை நீ சமைச்சா நான் பேசாம நானே நறுக்கிறேன். முடியாதுங்க, கொடுங்க. பரவாயில்ல, சுமார். எவ்வளவுங்க வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க? கொடுங்க. நான் நறுக்கிறேங்கறல பேசாம இரு. நான் நறுக்கிக்கிறேங்க, கொடுங்க. இப்போ என்ன பண்ணணும்ங்கற? நான் நறுக்கிக்கிறேன். நீ நறுக்கறியா? நான் உட்கார்ந்து சும்மா இருக்கணும். ஆமா. நறுக்கு. நறுக்கு விஜி, நீ தான் நறுக்கணும்னு சொன்னா நறுக்கு. நறுக்கு. எது பெட்ரு? இத இத நீங்க நறுக்குங்க. நான் நறுக்கணும். இதத்தானே முதல்ல சொன்னேன். குடு விஜி, நீ எப்படி எனக்கு தொழில ஹெல்ப் பண்றியோ அது மாதிரி நான் உனக்கு சமையல் கட்டுல ஹெல்ப் பண்றேன். இதுல என்ன இருக்கு? என்னங்க நீங்க வீட்ல அலும்பு பண்ணிட்டு இருக்கீங்க? லக்ஷ்மணனை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, குமார் மாமா மாதிரி நீங்களும் மாறிட்டீங்கன்னு உங்களை கிண்டல் பண்ண போறாரு. ஐயோ, இல்லனா லட்சுமண மாமா உண்மையே சொல்ல மாட்டாரு. அவர் யார குறை சொல்லல, யார கிண்டல் பண்ணல. இத போய் பேசுற. இங்க பாரு விஜி, ஏன் பொண்டாட்டிக்கு நான் வேலை பார்த்து கொடுக்குறேன். எவன் என்ன சொல்றது? கோபி, இதெல்லாம் நீதானா? கொடுங்க. ஏற்கனவே என்னால நம்ப முடியலையே கோபி. இதென்ன கனவா இல்ல நிஜமா? கலக்குற கோபி, கலக்குற. கை கொடு. அண்ணே, ஒரே வெங்காயம் நாத்தம்னே, சும்மா இருங்க. பரவாயில்ல கோபி, இப்பதான் 1/4 கிலோ வெள்ளை பூண்டை உரிச்சு வச்சுட்டு வந்தேன். வெங்காயம் வெள்ளை பூண்டு கை கொடுக்கறதுல தப்பே இல்ல. குடு. என்ன விஜி சிரிக்கிற? இவ்வளவு நாளா இவனை என் தம்பின்னு சொல்றதுக்கே வெக்கப்பட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பெருமையோட பூரிப்போட, ஏன் கர்வத்தோட சொல்லிக்கிறேன், இவன் தான் என் தம்பி, இவன் தான் என் தம்பி. You proved himself. Keep it up. Thank you, ரொம்ப புகழாதீங்க. யாருன்னு பாரு. ஜி, ஏ ராஜசேலம் மாதிரியே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஹலோ, யாரு? ஹலோ, ராங் நம்பருங்க. கோபி, வர வர உங்க அக்கா போக்கே சரியில்லடா. மாமா, வர வர சரியில்லைன்னா போ சரியாயிடும். என்னடா நக்கலா? என்ன? என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், என்கிட்ட விளையாடி பாக்குறா உங்க அக்கா. என்ன? நான் ஆபீஸ் போயிட்டு வந்து சும்மா இருக்கிற நேரத்துல என்ன பண்ணுவேன்? நீங்க சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? யாராவது நிம்மதியா இருந்தா கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்ணுவீங்க, இல்ல கிராஸ் வேர்டை போட்டு ஃபில் அப் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி, அதை விடு. என்கிட்ட வந்து சும்மா தானே இருக்கீங்க, காய்கறி வெட்டி கொடுங்கன்னு கேக்குறா உங்க அக்கா. ஓஹோ, என்னடா ஓஹோங்கிற? காய்கறி வெட்டி சமையல் பண்றது உங்க அண்ணன் குமாருக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு பிரஸ்டேஜ் ப்ராப்ளம். கரெக்ட். விஜய் தள்ளு, குடு. ஐயோ வேணாங்க. கொண்டா. டேய் 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 டேய், என்னடா அது? முட்டைக்கோஸ் நறுக்கிறேன் மாமா. ஏண்டா நீமாடா? ஏண்டா உனக்கும் உங்க அண்ணனுக்கு வெக்கங்கிறதே கிடையாதா? பொண்டாட்டி உதவி செய்யறதுக்குன்னு பூமியில பிறந்திருக்கீங்களா? ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? புருஷன் பொண்டாட்டிக்கு உதவி செய்யறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டேன். இது ஒரு சின்ன விஷயம் மாமா. எதுடா சின்ன விஷயம்? விட்டா பொண்டாட்டி புடவை கூட துவைச்சு போடுவீங்க போல இருக்கு. அடுத்து அதான் செய்ய போறேன். என்ன விஜய், நம்ம அதுக்கு தான் போக போறோம். ஏ ஈஸ்வரி, நான் பண்ணிக்கிறேன், கொடுங்க. என்னங்க? இங்க வாடி, இங்க பாரு.
இவனுங்க 2 பேரும் அடிக்கிற லூட்டியும் லட்சணத்தையும் பாரு. ஏங்க நீங்க தான் பொண்டாட்டிக்கு உதவி பண்ணலனாலும் உதவி பண்றவங்களை ஏன் கெடுக்குறீங்க? எதிரி என் கெடுக்கிறாங்க. தங்கச்சி இல்ல. ஏண்டி அண்ணனும் தம்பியும் கூட்டணி சேர்ந்துட்டு ஆம்பளைங்க மானத்தை ஒட்டு மொத்தமா ஏலம் விட்டுட்டு இருக்கானுங்க. போய் கதவு சாத்து. எவனா வந்தா மானம் போயிட போகுது. இதுல என்ன மானமா போகுது? டேய் உங்க 2 பேருக்கு மான மரியாதை பத்தி கவலையே இல்லடா. எல்லாத்தையும் ஊத்துட்டு இருக்கீங்க. என்ன மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனையா? வாங்க மாமா வாங்க இங்க பாருங்க. உங்க சிகார புத்திரனும் பட்டத்தில் ஒரு சில லட்சணத்தையும் பாருங்க. ஏற்கனவே மொத்தமாக சமையல்காரன் ஆயிட்டான். முழு நேரத்துக்கு இவன் பார்ட் டைமா கையில் எடுத்திருக்கான் போல இருக்கு. போக போக முழு நேர சமையல்காரனா மாறிடுவான். மாப்பிள்ள உங்க அக்கா மூட்டு வலியில கஷ்டப்படும் போது நான் மணிக்கணக்கா காலம்பி கூட்டிருக்கேன். சுத்தம். மாப்பிள்ள பொண்டாட்டிக்கு உதவி செய்யறது தப்பே இல்லை. என்ன கேட்டா அது நல்ல விஷயம் தான். ஓஹோ இது பரம்பரை வியாதி, ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம். கோபி உன்னையும் உங்க அண்ணனை மட்டும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இது குடும்ப வியாதி. அது சரி, நீங்க எதுக்கு இதுக்கு டென்ஷன் ஆறீங்க? ஆமா இதை உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியாது. மாப்பிள்ள என் பசங்க பொண்டாட்டிக்கு மேல பாசமும் பிரியமும் வச்சிருக்க நினைச்சு பெருமைப்படுறேன். வாழ வந்த பொண்ணு சந்தோஷமா மனசு நிறைஞ்சிருந்தா தானே குடும்பம் நல்லா இருக்கும். அவங்களும் நிம்மதியா இருப்பாங்கல்ல. மாமா இனிமே பேச மாட்டேன் மாமா, பேசவே மாட்டேன். நல்லதப்பா. கோபி என்ன மாமா வந்துருச்சு, இறக்கிக்குவாங்க. மிஷின் வந்துருச்சா? போய் எல்லாத்தையும் இறக்குங்க மாமா. போய் இறக்குங்க. போங்க. அது சரி. அக்கா போக்கா. லெஃப்ட்ல ஒரு மிஷின், ரைட்ல ஒரு மிஷின். குழந்தை இறக்கு போ. கோபி நான் போய் இறக்குறேன், நீ இதை பாத்துக்க. முழுசா முடிச்சு கொடுத்து. நாவலப்பா இங்கதான் இருப்பேன். முடிவோட வந்திருப்பாங்க போல இருக்கு. அது அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. நான் உங்களை கலந்து பேசி சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஏங்க செல்வம் தம்பியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன தெய்வானா, உனக்கு தெரியாதா? நான் தான் செல்வத்தை பத்தி அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேனே. நல்ல பையன், ஒழுக்கமான பையன், பொறுப்பானவன் நிறைய சொல்லியிருக்கீங்க. செல்வம் ரொம்ப ஒழுக்கமான நேர்மையான பையன். அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்ல. அப்படிங்களா? செல்வத்தை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அதிர்ஷ்டசாலி. ஆனா ஒண்ணு, நம்ம அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்ல. ஒரு வகையில அதுவும் நல்லதுதான். நம்ம பொண்ணை கட்டி கொடுத்து புள்ள மாதிரி பாத்துக்கிட்டோம்னு வச்சுக்க, நம்ம வயசான காலத்துல நமக்கு உதவியா இருப்பான். அது சரி, அருந்ததி அதுக்கு சம்மதிக்கணுமே. அவளை நான் சம்மதிக்க வைக்கிறேன். அருந்ததி, என்னப்பா? இங்க வாமா. சொல்லுங்கப்பா. உனக்கு கல்யாணம் பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ள செல்வம், உனக்கு சம்மதம் தானே? அப்பா என்னப்பா இப்படி திடுதிப்புன்னு? அருந்ததி, உங்ககிட்ட எதையும் மறைச்சு பேச நான் விரும்பல. உன் மனசுல வேற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராதுமா. இந்த காதல் வெங்காயம் எல்லாம் ஒரு வயசுல வந்து போறதுதான். அதை அந்த ஸ்டேஜில் விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுதான் புத்திசாலித்தனம். நீ அமைதியா இருக்கிறதுனால நான் சொல்றது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லை. உன் மனசுல வேற மாதிரியான எண்ணம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் அழிச்சிடு. உன்னை பெத்து வளர்த்து இத்தனை வருஷம் உன்னை படிக்க வச்சு ஆளாக்கியிருக்கோம். அதனால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நாங்களே அமைச்சு கொடுப்போம். என்னடி பேசாம நிக்கிற? பரவாயில்ல, நாம சொல்றது புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற அளவுக்கு அவளுக்கு பக்குவம் இருக்கு. இங்க பாரு, செல்வம் ரொம்ப நல்ல பையன். உன்னை கண்டிப்பா நல்லபடியா வச்சுக்குவான். உன் மனசறிஞ்சு பக்குவமா நடந்துக்குவான். அதனால செல்வம் தான் உனக்கு மாப்பிள்ளன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஒண்ணுமே சொல்லாம போயிட்டு இருக்க? உங்க விருப்பப்படியே செய்யுங்கப்பா.
ஹலோ ஹலோ டேவிட், நான் தான். ஹாய் அருந்ததி, என்ன இந்த நேரத்தில்? மேட்ரு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேல நம்ம லேட் பண்ணா விஷயம் கைமீறி போயிடும். அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? ஏதாவது பண்ணி ஆகணும் டேவிட். அதுவும் உடனே பண்ணி ஆகணும். சரி, நீயே சொல்லு. நாளைக்கு காலையில நம்ம இடத்துல மீட் பண்ணுவோம். அங்க வச்சு மேற்கொண்டு என்ன பண்ணலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். என்ன சைலண்ட் ஆயிட்ட? ஒன்றும் இல்லை, இவ்வளோ அவசரப்படணுமானுதான். ஐயோ, சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்காத டேவிட். உடனே டிசைட் பண்ணி ஆகணும். ஓகே சரி, நாளைக்கு வா பேசிக்கலாம். சரி சரிடி, ஓகே. அப்புறம் நாளைக்கு பேசுறேன்டி. யாரு? அப்பாவா? ம், நாளைக்கு பார்க்கலாம். பாய். சாதம் போதும் போதும். ஹலோ ஹலோ, நான் பாலு பேசுறேன். வணக்கம் சார், நான் மாணிக்கம் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் வீட்ல இல்லாத போது நீங்க வந்துட்டு போனீங்களா? என் ஒய்ஃப் சொன்னாங்க. ஆமா சார், வந்தோம். செல்வத்தை மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதுல எனக்கு பூரண சம்மதம். உங்க குடும்பத்து மேலயும் நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதனால நீங்க செல்வத்தை கூட்டிட்டு முறைப்படி பொண்ணு பார்க்க வாங்க. மத்ததெல்லாம் நாம நேர்லயே பேசி முடிச்சுக்கலாம். என்னங்க, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க சும்மா இருக்கீங்க? இல்ல சார், என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல என்ன இருக்கு மாணிக்கம்? செல்வம் மாதிரி பையன் மருமகனா கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு ஃபோன் பண்ணிட்டு கிளம்பி வாங்க, நாங்க ரெடியா இருக்கோம். பேசி முடிச்சிடலாம். ஓகேயா? சரி. யார் மாணிக்கம் போன்ல? பாலு சார் ஃபோன் பண்ணாருமா. அவரா? என்னடா சொன்னாரு? நம்ம கூட சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு பூரண சம்மதமா. முறைப்படி செல்வத்தை கூட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்க சொல்றாரு. இதை தாண்ட நேரங்கிறது நம்ம தலையெழுத்த பாத்தியா? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். இவனை மருமகனா ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. இவன் என்னடான்னா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்றான். மாப்பிள்ளை என்னமோ சொன்னான்னு சொல்றாரு. அவன் என்னடான்னா இல்லைன்னு சொல்றான். எதைத்தான் நம்புறதுனே தெரியலப்பா. அவன் தான் முதல்லயே முடியாதுன்னு சொல்லிட்டானேம்மா. ஏண்டா, என்னையும் உன்னையும் பார்த்தா எல்லாருக்கும் இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. செல்வம், இப்படி உட்காரு. உங்க வீட்டுல எல்லாரும் ஒரு குழப்பமாவே பேசுறாங்க. நான் ஏதோ தப்பா தகவல் கொடுத்துட்ட மாதிரி ஒரு பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதை முதல்ல கிளியர் பண்ணு. என்ன கிளியர் பண்ணும்? நான் இன்னைக்கு கடையில அருந்ததியை பத்தி உங்ககிட்ட பேசும்போது சிரிச்சியா இல்லையா? சிரிச்சேன். அதுக்கு கேட்கறதுக்கு மட்டும் பதில சொல்லு. நீ உன் மனசுக்குள்ள கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டுன்னு சொன்னப்ப சிரிச்சியா இல்லையா? அது மட்டும் இல்லாம அதுக்காக நீ ஏங்குறேன்னு சொன்னப்ப ஆமா அப்படியே வச்சுக்கோங்கன்னு நீ சொன்ன இல்லையா? சொன்ன. அதுக்கு என்ன இப்ப? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உன் மனசுக்குள்ள உள்ள ஒரு விஷயத்த நான் ஓப்பனா சொன்னேன். இப்ப நீ அதெல்லாம் இல்ல அப்படின்னு பல்டி அடிச்சுட்டு என்ன சிக்கல்ல மாட்டி விட பாக்குற. அதாவது சந்தோஷ், நான் உங்க பேச்சுக்கு சிரிச்சேன். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. பல சமயங்கள்ல உங்க பேச்சுக்கு நான் சிரிச்சுதான் ஆகணும். அவ்வளவு கோமாளித்தனமா நீங்க பேசுறீங்க. ஓஹோ, அப்ப அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? உங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு வர வழி இல்லாம அப்படி சொன்னேன். பாத்தியா, இவன் என்கிட்ட நடந்துகிட்டதை வச்சுதான் நான் அப்படி சொன்னேன். இப்ப ஒண்ணு இல்லைன்னு பல்ட்டி அடிக்கிறான். உங்கம்மா நடான என் மேல பாயிறாங்க. மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு. சரி சரி. என்ன சரி சரி? பெரிய இடம் வளைச்சு போடலாங்கிற உங்க பேராசையில மண்ணு விழுந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? சரி விடுங்க, போதும். நான் விட மாட்டேன். நான் நேரா போய் பாலு சாரை பார்த்து, சார் தப்பு நடந்து போச்சு, எங்க வீட்டு பையன் உங்க பொண்ணை கட்டிக்க மாட்டான், மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அதோட ப்ராப்ளம் சால்வ். இது பாலு சாரை நேர்ல பார்த்து நீங்க பேசுவீங்களா? ஒன்னும் வேண்டாம். ஏன் நீ ஏன் தடுக்கிற? அப்போ மேற்படி விஷயத்துல அந்த அடி மனசுல ஆசை இருக்கு.
இப்படி பிகு பண்ற மாதிரி பிகு பண்ணி வைப்போம், இவங்கெல்லாம் சேர்ந்து அருந்ததியை கட்டி வச்சிருவாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். ஐயா சாமி, சத்தியமா என் மனசுல அப்படி எந்த ஐடியாவும் கிடையாது. சரியான குழப்பவாதியா இருக்கியே. சரி, நான் ஒன்னு கேக்குறேன், இந்த பொண்ணு வேணாங்கிறியா இல்ல லைஃப்ல கல்யாணமே வேணாங்கிறியா? இப்ப இந்த பேச்சு வேண்டாங்கிறேன், தயவு செஞ்சு விடுங்க. அத பத்தி இல்ல செல்வம், இதுவே ஒரு சாதாரண வீட்டு பொண்ணா இருந்தா உங்க அம்மா கண்டுக்க போறது இல்ல. பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கிறதுனாலதான் கிடந்து துடிக்கிறாங்க. நீ அத பத்தி கொஞ்சம் கிளியர் பண்ணிடு. ஏன் மாப்ள, அவங்கிட்ட பேசி ஏதோ மனசை மாத்துவீங்கன்னு பார்த்தா சும்மா என்னையே வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க. அவன் மனசுல என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே செல்வம், லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். உனக்கு இந்த பொண்ணு வேணாமா இல்ல கல்யாணமே வேணாமா? எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல சந்தோஷ். ஏன், ஏதாவது லவ் ஃபெயிலியரா?